வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷன் தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிச்சயமாக அந்த வீடியோ வரும். நிறைய பேர் நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக அதை ரெண்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் விரும்பும் ஆண் ஒரு சில மாதங்கள் நல்லவனாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடம் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அதுதான் அந்த ஆணுக்கு உங்களிடம் தேவைப்படக்கூடிய ஒன்று. இங்கே நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் அதிகபட்சமாக அந்த 3 மாதத்துக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அந்த 3 மாதத்துலேயே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹக்கும்பாங்க, கிஸ்ஸும்பாங்க, மீட் பண்ணணும்பாங்க, தப்பான விஷயங்களை பற்றி பேசுவாங்க, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆண் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறானோ, இப்படி ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறானோ, கண்டிப்பாக அவனுக்கு தேவை நீங்கள் இல்லை, உங்கள் மனசு இல்லை, உங்களுடைய உடம்பு, வெளி தோற்றம், உங்களுடைய பாடி, அது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஆண் உடம்பிற்காக விரும்பியிருந்தால் கண்டிப்பாக அந்த ஆண் மற்ற பெண்ணிடம் அதிகம் பேசுவார்கள், அவள் காதலிப்பது போல் நடிப்பார்கள் உடம்பிற்காக. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஆணை விரும்புறீங்கல்ல, உண்மையாக இருக்கான்னு நினச்சிட்டு விரும்பக்கூடிய ஆண் உங்கள் கூட மட்டும் ரொம்ப பேச மாட்டாங்க. நிறைய பொண்ணுங்க கூட பேசுவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த விஷயம் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சில பெண்கள் கூட அவங்க கான்டாக்டில் இருக்காங்க, வேறொருத்தவங்களை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களுடைய உடம்புக்காக தான் பழகிறாங்க. அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரீசனாக இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய அன்பு தேவையில்லை. அன்பு தேவைப்பட மாதிரி இருந்தால் வேற எந்த பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. உங்களிடம் சொல்லும் விஷயங்கள், உங்களிடம் செய்யும் விஷயங்களை மற்ற பெண்களிடம் செய்வது என்று இருந்தாலே அந்த ஆண் உங்களை விரும்பவில்லை, உங்களுடைய உடம்பை தான் விரும்புகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, எந்த மாதிரி செய்யணுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்களை மற்ற பொண்ணுங்கிட்ட, மற்ற கேர்ள்ஸ் கிட்ட பண்ணுறாங்களே, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான். அதாவது அவங்களுடைய உடம்பு மட்டும்தான் தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இங்கே நிறைய ஆண்கள் இப்படி இருக்காங்க. ஒருத்தங்களை யூஸ் பண்ணுற வரைக்கும் உண்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு எல்லாமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய உண்மையான ஒரு குணம் வெளியே வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பை விரும்பும் ஆண், நாம் இருவரும் கணவன் மனைவி, நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நாம் திருமணம் செய்து கொள்கப் போகிறோம் என்ற வார்த்தையை சொல்லி எது முயற்சித்தாலும் அது பொய்யான ஏமாற்றம் ஆண் தான். அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் உடம்புக்கு விரும்பக்கூடிய ஆண் கண்டிப்பாக இதை செய்வான். அதாவது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம 2 பேரும் என்ன வேணா பண்ணலாம், நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, இப்போ பண்ணால் என்ன தப்பு, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆண் கேட்குறானோ அவன் முழுக்க பார்த்தீங்கன்னா லவ்ல விரும்பல, லஸ்ல விரும்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய உடம்பு தான், நீங்கள் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்களோட லைஃப்ல இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமும் இப்படிதான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க சேஃபா இருப்பீங்க. ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்களுடைய உடம்பை அடைந்த பிறகும் அவற்றை விட்டு செல்லாமல் உண்மையாகவும் காதலிக்கக்கூடிய நபர்கள் இருக்கவும் செய்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதையும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்காங்கன்னு. ஷுரா சொல்றேன், நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களுடைய உடம்புக்காக விரும்பலைனாலும் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு ஆசை வரும், கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமும் அவங்க உங்க கூட ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. நீங்களே அவங்கள விட்டு வேணான்னு விலகி போனாலும் அவங்கள உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்களை தேடி வருவாங்க. நானும் இந்த ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன். பட் நிறைய பேர் இது ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது உடம்புக்காக தான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஒரு சில ஆண்கள் தான் உண்மையா இருக்காங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்ல அது நடந்ததுக்கு அப்புறமும் விட்டு போக மாட்டாங்க, அவங்க தேடி வருவாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த பொண்ணை எப்படின்னா நம்ம விட்டு போயிருக்காது, என்ன நடந்தாலும் இந்த பொண்ணை தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு சில ஆண்களும் இருக்காங்க. ஸோ எல்லா ஆண்களும் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்கள் இப்படி, ஒரு சில ஆண்களும் அப்படி தான் இருப்பாங்க. அது நீங்க செலக்ட் பண்ற ஆண், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரை பொறுத்து அமையும். ஸோ உங்க லைஃப்ல உங்களை உடம்பு அடைஞ்சிட்டாங்கன்றதுக்காக விட்டு போடக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, இல்லாமலும் இருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க எப்படிப்பட்ட விரும்புறீங்கன்னு நீங்க அவங்கள வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அவங்க கேரக்டர், அவங்க எப்படிப்பட்ட நடந்துக்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கன்றத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல. அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க, நீங்க விரும்புகிற ஆண் எப்படி, எந்த மாதிரி அப்படின்றது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா. கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.